பக்கம் வராதுன்னு விரட்டி விட்ருவாங்க. அப்புறம் அங்கே நேராக போகப்பல எங்கேயாச்சும் கிறிஸ்தவர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைபிளில் 32வது அதிகாரம் என்ன சும்மா சொல்லியிருக்காங்க, இவ்வளவு அதிகாரமாக கேட்குறானே, அப்படி என்ன அதிகாரம் சொல்லிப்பாரு, அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சொல்லிட்டு புதுசாக ஆமேன் ஊமேன் ஏதாச்சும் உருட்டி விட்டு அங்கேருந்து வந்துடுவாப்பல. அதுக்கு பிறகு எங்கேயாச்சும் ஹிந்து வீட்டு கல்யாணத்துக்கு போனால் அங்கே உடனே முருகனை கூப்பிட்டுருவாள். என் முப்பாட்டன் முருகன், யாருக்கே ஓட்டு போட உனக்கெல்லாம் ஒருமையை ஓட்டு போட மாட்டோம், முருகன் வந்து உனக்கு ஓட்டு போடணும், ஏதாச்சும் கதை சுற்றிட்டு இப்படியே உருட்டுன்னு ஓட்டிகிட்டே தெரிய வேண்டியதான். இந்த உருட்டெல்லாம் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தாயா 15 வருஷமாக கத்தினுங்கிறா போல, மேடா கத்தினுங்கிறா போல. ₹1 சீண்டுமே எப்படி சீண்டுவான், நீ உடனெல்லாம் உருட்டுன்னு தெரிஞ்சு வச்சுல. நேற்று நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த விவசாய காமெடி வந்துச்சு. அதாவது அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் விவசாயியாக பிறக்கணும், விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு சொல்லிடுறாரு. ஏன் இப்போவே பனையூரில் வந்து 2 ஏக்கர் வாங்கி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுங்களா, உங்களை யார் வேண்டாம்னா அப்படின்னு புளிப்பு காமெடி பண்ணிட்டு அது டபுள் மீனிங்கில் இரட்டை அர்த்தம் வாங்கி ஒரு இது சொல்கிறார். விஜய் அவர்கள் வரும்போது தோளில் தூக்கி போட்டு டாப்பில்